நிறைய பேர் விஜய் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க. குறிப்பாக திமுக, திமுக சார்பு ஊடகங்கள், திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிக்கான தலைவர்களும் வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க. நான் அவரை எதிர்க்கல. அதேபோல அரசியலுக்கு இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. தேர்தல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அந்த தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக முறை. அந்த ஜனநாயக முறையில விஜய் அவர்களும் வந்து அரசியலுக்கு வரலாம், தேர்தலில் போட்டியிடலாம். ஆனா, அவர் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போறாரு. அதேபோல ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன் இல்லன்னா, அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு காலம் ஆகுது. 2 மாநாடு நடத்திருக்காரு. ஒரு 5, 6 இடங்களுக்கு வந்து கேம்பெயின் போயிருக்காரு. தமிழகத்துல வந்து அது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. அது வந்து பெரிய மக்கள் திரள் கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு க்ரவுட் புல்லரா இருக்காரு. எப்படி சொல்றது? ஒரு சார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த முகம், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த முகம், அதேபோல விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த முகம் வந்து விஜய்க்கும் இருந்திருக்கு. இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.